Lakshan, yes. Lohit, yes. M. Lakshmi, M. Gugan, Mahalingam R, Mayur N, Mitra V, Muhammad Rizwan Z, Monish R, N. Shanti, Navita, Netra N, Harisri, come on stage. Niranjan Varadin, Nitvik Reddy, Davan, Karunya Shri, Preeti P, Venkat M, Navya Shri Y, Nishok B, Sarvesh Varadin, Nishok, Jagan P, Riddesh Raj G, Harish R, Mitravinda G. Everybody, you ready? And parents, they will say the R and the back of the please. Please. எல்லாம் பேக்கில் வந்துருங்க. அப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். அங்க யாரும் நிக்காதீங்க. பின்னாடி வந்துருங்க. Now we cordially welcome our chief guest to start the event. Adira Arya Shri, please come to the stage to start with the Tamil Thai Valthu. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமிது தெக்கணமும் மகிழ்ச்சிறந்த திராவிடனர் திருநாடும் தக்க சிறல் பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்த செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே.
ரிலாக்ஸ், மெதுவா ரிலாக்ஸா பண்ணி சவாசனம் படுங்க. சவாசனா ப்ளீஸ். ரிலாக்ஸ், உடம்பெல்லாம் ஃப்ரீயா விடுங்க, கை கீழே வச்சிருங்க. ரிலாக்ஸ், சவாசனத்தில் படுங்க. எல்லாருமே காலெல்லாம் சைட் பண்ணிக்கோங்க சார். ஓகே, ரிலாக்ஸ், மெதுவா இது பக்கவாட்டில் சாஞ்சி ஏன்ச்சு உட்காருங்க. நீங்க இனி கொஞ்சம் கீழே வரணும். ஃப்ரீயா சுகாசனத்தில் உட்காருங்க. ஓகே, வணக்கம் எல்லாருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி ஈவெண்ட்டை நான் கலந்துக்கிறதுக்கு. நான் என்னோட ஈவெண்ட் கோஆர்டினேட்டர்ஸ் கேட்டேன், 4 வயசுல இருந்து 70 வயசு வரைக்கும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க யோகாவை. அது மட்டும் இல்லாம இந்தியாவில தான் இந்த யோகா அப்படிங்கிற ஒரு கலை வளர்ந்துருக்கு. இந்த யோகா வளர்ந்தது நம்ம ஊர்ல தான், இந்த தாய் மண்ணில் தான். அதில் நம்மளும் பிறந்திருக்கோங்கிறது பெரிய சந்தோஷம். அதில் நான் வந்து வேர்ல்ட் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் பிரசன்ட் பண்றேன். இது ஆர்கனைஸ் பண்றது காந்தி வேர்ல்ட் ஃபவுண்டேஷன் அண்ட் புதிய தலைமுறை அண்ட் புதிய யுகம். அது வந்து நாங்க ஒரு முன்னாடி ஒரு ஈவெண்ட்டுக்கு 2 பேரும் ஒரு இதுல கலந்துகிட்டோம். அந்த ஈவெண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 10 வயசு பையன், இஃப் ஐம் நாட் ராங், 11 இயர்ஸ் ஓல்டு. அவன் கிட்டத்தட்ட ஒரு 12 to 13 ஹவர்ஸ் தண்ணியிலே மிதந்து அப்படியே இருந்தான். அந்த ஈவெண்ட்டை நான் தான் எஜுகேட் பண்ணேன். ஸோ இட்ஸ் a proud moment for me. அதுக்கும் இந்த காந்தி வேர்ல்ட் ஃபவுண்டேஷன் தான் அது ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அதுல இந்த ஈவெண்ட்டுக்கும் என்னை கூப்பிட்டாங்க, இன்டர்நேஷனல் யோகா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபெஸ்டிவல் நடத்துறோம் சார், அது கொஞ்சம் எஜுகேட் பண்ணி விடுங்கன்னு. நான் சரி அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரொம்ப நல்லா இருக்கு. பிகாஸ் ஐவ் சீன் ரொம்ப சின்ன கிட்ஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்றீங்க. நானும் இந்த மேடம்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, லட்சுமி மேடம் பேசிட்டு இருக்கும்போது, நீங்க யோகா பண்ணுங்கன்னு கேட்டேன். நான் அவங்களும் சொன்னாங்க நானும் பண்ணுவேன் அப்படின்னாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, எல்லாரும் பண்ணணும்னு இனிமே நம்ம நினைவு வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது, ரொம்ப முக்கியம். பிகாஸ் வந்து இது வந்து எக்ஸசைஸ் கிடையாது. ஆக்சுவலா நல்லா நான் வச்சுக்கோங்க, யோகா இஸ் நாட் எக்ஸசைஸ், இட்ஸ் அ பார்ட் ஆஃப் யுவர் லைஃப். அப்படி நான் வச்சுக்கோங்க. பண்ணினீங்கன்னா உங்களுக்கு நிறைய லிவிங் எக்ஸாம்பிள் நான் சொல்ல முடியும். நான் அந்த லிவிங் எக்ஸாம்பிள் சொல்லணும் அவசியம் இல்லை. உங்களுக்கே தெரியும், நிறைய பேர் யோகா இருந்து ரொம்ப நாள் வாழ்ந்தவங்க இருக்கிறாங்க. ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா இந்த தீம் 2024ல உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? இந்த தீம் என்னன்னு வச்சிருக்காங்கன்னு தெரியுமா? இந்த வருஷம் நம்ம இன்டர்நேஷனல் யோகா டே என்னைக்குமா? யாருக்காவது தெரியுமா? 21st of June. அதுல இன்னொரு பெரிய ஈவெண்ட் இருக்கு. அதுலயே லாங்கஸ்ட் டே இன் இயர்னு சொல்லுவாங்க. அது ரெண்டும் சேர்ந்தனால தான் இன்டர்நேஷனல் யோகா டேன்னு ஒன்னு கொண்டுட்டு வந்தாங்க. லாஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸ் அதை பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் உலக நாடுகள் எல்லாம் பண்றாங்க. சரிங்களா? ஆனா இந்த தடவை ஒரு தீம் கொடுத்திருக்காங்க. அது என்னன்னு தெரியுமா? இருக்காது, உமன் எம்பவர்மெண்ட். கொஞ்சம் கை தட்டுங்க அவருக்கு ப்ளீஸ். உமன் எம்பவர்மெண்ட் என்னன்னு தெரியுமா? என்னன்னு தெரியுமா? இருக்காது. ஏன்னா நிறைய படிச்சவங்க இருக்கீங்க, சின்ன பசங்களும் இருக்காங்க. அவங்க உமன் எம்பவர்மெண்ட் என்ன தெரியாது. அட்லீஸ்ட் டாக்டர் பொன்னி இருக்காங்க, அவங்க என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு உமன் எம்பவர்மெண்ட்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த தடவை மகளிர்கள் இருந்தாதான் நிறைய குடும்பங்கள் நல்லா வாழுதுன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம வந்து உள்நோக்கத்தில் வச்சுக்கிட்டு, அது மட்டும் இந்த ஃபெஸ்டிவலுக்கு வந்தவங்களும் ஒரு மேடம் தான். ஸோ வி ஷுட் என்கரேஜ், ஆல் ஆஃப் யூ ஷுட் என்கரேஜ் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். உங்களுக்கு எல்லாரும் நல்லா கை தட்டுங்க ப்ளீஸ். என்ன ஒரு கிட்டத்தட்ட ஒரு 350 பேர் இங்க இருக்கிறோம். நம்ம எங்களோட சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 450 பேர் இருக்கும். ஸோ 450 பேரும் கை தட்டினாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். எல்லாரும் சேர்ந்து கை தட்டுங்க ப்ளீஸ் ஒன்ஸ் அகெயின். ஸோ உங்களுக்கு இதனால என்ன நன்மைகள் வருது எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா? ஸோ யாரும் இதை விட்டுறாதீங்க, ஒரு எக்ஸசைஸா நினைக்காதீங்க ப்ளீஸ். இது எக்ஸசைஸா நினைச்சு காலைல 5 மணிக்கு எந்திரிச்சு பண்ணணும், சாயந்தரம் நைட்டு 12 மணிக்கு பண்ணணும் அப்படிலாம் யோசிக்காதீங்க. ஒரு டைம் டேபிள் மாதிரி போடாதீங்க. இது வந்து நான் கண்டிப்பா ஒரு நாளைக்கு அதை பண்ணியே ஆகணும், பல்லு வளர்க்குற மாதிரி நினைச்சுக்கோங்களேன். அது மாதிரி நினைச்சு யோகா பண்ணுங்க எல்லாரும் ப்ளீஸ். எனக்கு கொஞ்சம் என்கரேஜ்மெண்டா இருக்கு. நான் இது வரைக்கும் கொஞ்சம் சின்ன யோகா தான் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் இது பக்கம் அதுக்கப்புறம் பார்த்தா நானும் பண்ணணும் யோசிக்கிறேன். நான் நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி ஈவெண்ட் இருந்தா நானும் ஒரு மெம்பரா கலந்துக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுறேன். ஆல் தி பெஸ்ட் ஆல் ஆஃப் யூ அண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். Thank you, sir, for an enlightening speech on health and maintaining health in our daily life and routine. Now I request Dr. Johnson, sir, from Indian Book of Awards to utter enlightenment speech to the audience. So warm good morning to everyone. This is Johnson,
I am representing the Indian Book of Records. And பொதுகியில் பிறந்து தென்றலில் தவழ்ந்து மூவேந்தர் மடி வளர்ந்து முத்தமிழ் குன்றாயின் தமிழை வணங்கி தொடங்குகின்றேன். நிலையாய் நின்றவர்களை, நினைத்ததை முடிப்பவர்களை, நியாயத்தை தட்டி கேட்பவர்களை வணக்கம் பல கோடி கோடி. நான் பேச வந்திருப்பதோ யோகாவை பற்றி. ஈர்க்கப் போவதோ உங்கள் இதயத்தை. முதலில் தொட்டுக்கொள்கின்றேன் உங்கள் பாதத்தை. தொடங்கப் போவதோ என் முதல் வார்த்தை. Eventually I am from an English speaking background. I am an IELTS trainer and a personality development trainer, training students on personality development, spoken English, soft skills. Sent closely about 1,000 students to international, to UK, in city of Glasgow on southern side. இந்த மாதிரி பல மாணவர்களை ஒரு பயிற்சியாளராக இருக்கேன். அங்க எல்லாமே பார்க்கும்போது ஒரு இன்டர்வியூல எனி பாயிண்ட் ஆஃப் டைம் முக்கியமான ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னா ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். ஸோ இஃப் யூ see this presence of mind, it comes from this kind of training. இந்த மாதிரி யோகா மாதிரி ஒரு பயிற்சியால you will be able to control your emotional intelligence. என்ன கேள்வி கேட்கறாங்க, not only for an interview, any purpose. எங்க யாரோ ஒரு நபர் உங்களை ஒரு கேள்வி கேட்கறாங்கன்னா என்ன கேள்வி கேட்கறாங்கன்றது அதை ஆக்டிவா லிசன் பண்ணி அதை கரெக்டா அர்த்தமுள்ள பதில உங்களுக்கு கொடுக்க முடியும்னா ஐ எம் ஷுர் பை பிகாஸ் ஆஃப் திஸ் யோகா. ஸோ இப்போ இந்த யோகாக்கு வந்திருக்கீங்க. இத காலையில பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வித்வுட் ஆல் ஏஜ் குரூப்ஸ், ரைட் ஃப்ரம் ஸ்மால் சில்ட்ரன் டு எல்டர்லி பீப்புள், ஆல் ஆஃப் தம் ஹவ் கம். திஸ் இன்ஃபேக்ட் ஹஸ் மோட்டிவேட்டட் மீ. இதுவும் நம்மளும் பண்ணணும் இந்த மாதிரி காரியங்கள் அப்படின்றது ஒரு வியக்கத்தக்கதா இருந்தது. அப்படியே அந்த காலை 360 டிகிரிக்கு மேல தூக்கி ஒரு 3 நிமிஷத்துக்கு மேல வச்சீங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ப்ளீஸ் கிவ் a clap for yourself. More, I want more sound. Come on. ஓகே, உங்களுக்கு ஒரு 4 வரியில ஒரு சின்ன ஒரு சாங் கத்து கொடுக்க போறேன். ஓகே, are you all interested? Yes or no? I want more energy. Come on, yeah. That's good. First line, if you want to go somewhere. இன்னும் கொஞ்சம் நல்லா சத்தமா. If you Okay, let's start from the beginning. If you want to be somebody, if you want to go somewhere, you better wake up and pay attention. நாளை வரிகள் தான். If you want to be somebody, அப்துல் கலாம் இல்லனா உங்க யோகா மாஸ்டர் ஒருத்தர் கால் பண்ணிட்டே இருந்தாங்க, யோகா மாஸ்டர் யோகா மாஸ்டர். So you are all the guru. Mada Pida Guru Daivam. So you give priority to your guru. So if you want to go somebody, if you want to go somewhere, and if you want to become somebody or someplace or like someone, you need to put some hard work. So let's repeat. If you want to be somebody, if you want to go somewhere, you better wake up and pay attention. Okay, let's all stand up and do this for a minute. Possible, sir? Please stand up. You can do any kind of action that you want because you are the expert. You are the, 360-degree expert. 1, 2, 3, 4, you can do the action. If you want to be somebody. I don't see the energy. I want more energy. Come on. If you want to be somebody. Excellent. If you want to go somewhere. பக்கத்தில் இருக்கவங்களை தட்டி சொல்லு, you better wake up. இது தடவி கொடுக்கிற மாதிரி இருக்கு, நல்ல ஜோரா தடி. If you better wake up and pay attention. இது எல்லாமே நீங்க ஆல்ரெடி பண்ணிட்டீங்க because you already woke up in the morning and you pay attention. Hats off to you. With this I conclude my speech and thanks for this opportunity. God bless you all. Please sit down. Thank you, sir, for your wonderful speech, and thank you, audience, for being active over the speech. Now we are requesting the educators Durai Mutharasan sir and Johnson sir to felicitate Lakshmi ma'am. Now we request our chief guest Lakshmi ma'am to felicitate the educators Durai Mutharasan sir and Johnson sir. Now I request our gorgeous chief guest Lakshmi ma'am to deliver her speech.
எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல உங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அப்பா, எனக்கு இப்ப நான் வீட்டுக்கு போய் முதல்ல இதான் பண்ண போறேன். ஒரு 3 நிமிஷத்துக்கு என்னால பண்ண முடியுதான்னு பார்க்க போறேன். உண்மையிலே என்னன்னா, இப்போ இங்க இருக்கிற குழந்தைகள் எல்லாரும் ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம், ஒரு காலத்துல நான் கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணேன் யோகால அப்படின்னு அது ஒரு காலமா இருக்கக்கூடாது. 20 வருஷத்துக்கு அப்புறமும் நீங்க இங்க நின்னு ஜான்சன் சார் மாதிரி பேசணும். பாருங்க, இதுக்கெல்லாம் நான் இன்னமும் பண்ணிட்டு இருக்கேன், இன்னைக்கும் இது என்னோட ஹேபிட்டா இருக்கு அப்படிங்கிறது. யோகா அப்படிங்கறதே நம்ம வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் நெறிப்படுத்துறதுக்காக, ஒழுங்குபடுத்துறதுக்காக. நமக்கு ஒரு ஹேபிட் அப்படிங்கிறது ஃபாலோ ஆகுறது எங்க இருந்துன்னா இங்க இருந்துதான். இது நமக்கு இன்னைக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான் தெரியும், ஆனா அது அப்படி கிடையாது. ஒரு காலத்துல நான் யோகா கத்துக்கும் போது பாத்தீங்கன்னா, நானே ஒரு காலத்துல அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டேன். நான் கேந்திரால தான் யோகா கத்துக்கிட்டேன். சோ அங்க ரொம்ப டிசிப்ளினா அது எனக்கு அப்படியே மனசுல பதிஞ்சிருச்சு. அதனாலதான் நான் முதல்ல சொன்னேன், நம்ம வாழ்க்கையே நெறிப்படுத்துறதுக்கு இது ஒரு பெரிய டூலா நமக்கு இருக்கும் நம்ம கூடவே அப்படின்னு. ஏன்னா நம்ம தினமும் காலையில சீக்கிரம் எழுந்துக்க பழகிடுவோம். முதல் விஷயம் நம்ம காலையில எழுந்துக்கிறது தான். அந்த 4 மணி 5 மணியை நம்ம எழுந்துட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில எந்த உயரத்தினாலும் தொட்டுட முடியும். சோ அதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் யோகா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் உங்களால இந்த போர்ஷஸ் எல்லாம் பண்ண முடியல, எனக்கு உடல் ரீதியா பண்ண முடியல அப்படின்னாலும் ஏதோ ஒரு வகையில அது உங்க கூடவே ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி வச்சுக்கோங்க. பிராணாயம் பண்ணலாம். சோ யோகாங்கிறது நம்ம வாழ்க்கையோட ஒன்றி அப்படியே ஒரு பழக்கமா வரணுங்கிறது தான் என்னோட ஆசை. சோ நான் இன்னைக்கும் எனக்கு கொஞ்சம் டைம் இல்லாத போதெல்லாம் அதை மட்டும் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க அப்படியெல்லாம் செய்யாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் எனக்கு புத்தக வாசிப்பு ரொம்ப பிடிக்கும். அது நம்ம அறிவை கூர்மை பண்றதுன்னு சொல்லுவோம். என்ன பொறுத்தவரைக்கும் யோகா அப்படிங்கிறது ஒரு அங்க வாசிப்பு. அந்த வாசிப்பு வாழ்நாள் முழுக்க நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஆரோக்கியமான வாழ்க்கைக்கும் ஒரு அழகான வாழ்க்கைக்கும். சோ எல்லாம் சொல்லுவாங்க, நீங்க எப்படி இந்த வயசுலயோ இந்த வயசுலயோ, அந்த வயசுன்றது எனக்கு சொல்றதுக்கு அவ்வளோ இஷ்டம் இல்ல. ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர், அவ்வளவுதான். இப்பவும் இறங்கி உங்க கூட உங்களுக்கு சமமா ஓட சொன்னா ஓடுவேன். அது மேபி இந்த யோகா மாதிரியான ஒரு நல்ல பழக்கங்கள் வாழ்க்கையில இருக்கிறதுனாலதான். சோ நல்ல பழக்கங்கள் இங்கிருந்து ஆரம்பிச்சிருக்கு. இத எப்பவுமே வாழ்க்கை ஃபுல்லா கடைப்பிடிங்க, கைவிட்டுறாதீங்க. ஏன்னா அது உங்களை கைவிடாம உங்களை காப்பாத்தும். சோ இது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சது. இந்த அளவுக்குலாம் என்னால ரொம்ப இம்ப்ரெசிவா பேச வரல. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஆல் தி பெஸ்ட். அண்ட் மறுபடியும் உங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் தேங்க்ஸ் சார், என்ன இந்த மாதிரி ஒரு பெரிய நிகழ்வுல ஒரு பார்ட்டா கலந்துக்க வச்சதுக்கு. பாருங்க, அவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு 3 நிமிஷம் நின்னுதான் கின்னஸ் ரெக்கார்ட்ல வந்தாங்க. நான் ஒண்ணுமே பண்ணாம இங்க மைக்க பிடிச்சிட்டு நானும் அதுல ஒரு பார்ட்டா வந்துட்டேன். தேங்க்யூ. தேங்க்யூ so much. Thank you, ma'am, for sharing your views and your personal experiences of being into yoga. Now, I call upon the next chief guest, Adiran Ventures Director, Thiru Vivekanandar Sir, and I would like him to give some speech to the audience. காலை வணக்கம். நான் இந்த மேடைகளில் பேசி எனக்கு பழக்கம் இல்லை. இவங்க பேசுகிற மாதிரிலாம் நல்லபடியாக பேச முடியாது. ஆனால் அந்த யோகான்றது நாங்கள்லாம் கிராமத்தில் படிக்கும்போது எங்களுக்கு இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் எங்களுக்கு கிடையாது. ஆனாலும் உடற்பயிற்சிகள் பள்ளிக்கூடங்களில் கற்றுக் கொடுத்ததுனால எங்களால் இந்த ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி சில வேலைகளை எங்களால் செய்ய முடியுது. ஸோ நீங்கள் மாணவர்கள் உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி வாய்ப்புகள் இந்த மாதிரி நிகழ்வு மூலமாக உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதை முழுவதும் லைஃப் ஃபுல்லாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். லட்சுமி மேடம் சொன்ன மாதிரி உங்களை நெறிப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி யோகா நிச்சயம் கை கொடுக்கும். அரசாங்கமும் இதுக்கு முழு மனசா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. அதை நீங்க அனைவரும் ஃபாலோ பண்ணணும். லைஃப் ஃபுல்லா உங்க உடலை நல்லா ஆரோக்கியமா வச்சுக்கணும்னு சொல்லி கடவுளை வேண்டி இந்த வாய்ப்புக்கு நன்றி. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த புது யுகம் அண்ட் புதிய தலைமுறை மற்றும் காந்தி ஃபவுண்டேஷன் ராஜேஷ் அவர்களுக்கும் நன்றியை கூறி மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்று கூறி ஆதிரன் வெஞ்சர் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேடம் பேர் படிப்பாங்க, ஓர குழந்தைங்க இடிக்காம சத்தம் போடாம பேசக்கூடாது, சைலண்ட், அந்த மாதிரிலாம் யோகா பண்ணக்கூடியவங்க. நம்ம அமைதியா இருக்கணும், பொறுமையா வாங்கி அப்படி கீழே இருக்கணும். ஓகேங்களா? ஓகே. Now I request educators and the chief guest to give the frames to the students. Now the first student is Navita. Next is Sashwant M. I request the participants to come soon. Next will be Neha S. Next is Santosh S. Participants, please cheer, the winners are getting over here. Yes, be engaged, okay? Next is Santosh S. இவங்க ஒரு டாக்டர்,
அவங்களே வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கினாங்க. அது ஒரு மிகப்பெரிய கரகோஷத்தை எழுப்பலாம். நீங்க ஏதோ 2 வார்த்தை ஏதாவது பேசணும் தெரியுங்களா? பேசணும். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் பொன்னி. நான் கவர்மெண்ட் யோகா நேச்சுரோபதி மெடிக்கல் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அனௌன்ஸ் பண்ணும்போது ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. பிகாஸ் ஒரு சின்ன ஏஜ்ல இருந்து எல்டோ பேப்பர் வரைக்கும் இது பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது ஒரு பெரிய பெனிஃபிட்டா இருந்துச்சு. அண்ட் மோர் ஓவர் எல்லாரும் மோட்டிவேட் பண்ணி இந்த ஈவெண்ட்க்கு வர சொல்லி ரொம்ப மோட்டிவேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆர்கனைசேஷன் டீம் டு கண்டக்ட் திஸ் ப்ரோக்ராம். And I feel very proud to be participant here. Thank you, sir. Thank you for organizing this meeting. Thank you. Thank you, ma. Thank you. Thank you.
to this. So the original certificate of the reward you have been getting here will be given personally to the audience, participants and the parents. So please don't move, wait here, get the certificate please. Once again, இங்க வாங்கின அவார்டுக்கான ஒரிஜினல் சர்டிபிகேட் எல்லாமே உங்களுக்கு தனியா கொடுக்கப்படும். அதனால வெயிட் பண்ணி வாங்கிட்டு போகும்படி கேட்டுக்கொள்கிறோம்.